எப்பவுமே அக்கா வீட்டுக்கு போனாலே அவங்க வீட்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் பீச்சுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துருவாங்க ஒரு நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்க்கஸ் போயிட்டு சரி ரிட்டர்ன் வரும்போது பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த ஸ்ட்ரீட் உள்ள ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. பீச்சில் கூட அவ்வளோ க்ரௌடு இருக்காது. ஆனால் அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த மாதிரி பேன்கேக் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு சரியாகவே வரல. அதோட நேம் வந்து வாஃபிள்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. புகழ் வந்து ஸ்ப்ரிங் ரோல் கேட்டிருந்தான். அவன் அதை வாங்கினானாலுமே அதை சாப்பிடல. அப்புறம் வந்து பர்மா ஃபுட்டு வந்து அத்தோ, பீச்சோ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு பிளேட் நெத்திலி ஃப்ரை, அப்புறம் எறா ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சரி மிச்சத்தை வாங்கிட்டு வந்து பீச்சில் உட்காந்து விளையாடிட்டே பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் நான் பீச்சில் வாங்க மாட்டோம். அது மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரெட் கலரில் கேசரி பவுடர்லாம் போட்ட மாதிரி இருக்கும். பயமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த நான்வெஜ் எல்லாமே வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவு போட்டு மசாலாவும் போட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பெரட்டி தராங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ஈவினிங்கில் வந்து வெயில் சீசனில் இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த காற்றுல வந்து விளையாடுறது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அனல் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு மறுநாள்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஸ்டார்டிங்கில் நிலா இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலா தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் நிலாவோட கலர் ரொம்ப ரெட் கலரில் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கூகுளெலாம் சர்ச் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். சரி தண்ணியில் போய் நனையலான்னு சொல்லிட்டு போய் நின்னா தண்ணி கிட்டேயே வரல. ஆனால் கிட்ட கிட்ட போகிறதுக்கும் எங்களுக்கு பயமாக இருந்தது. நைட் டைம் ஆனதால் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருந்த மாதிரி இருந்தது பீச். என்னமோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த பீச்சுக்கு வந்து தண்ணிக்கிட்ட. எப்போவுமே மணல் திட்டலையே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோம். இன்றைக்கி வந்து நனையலான்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அலை பேக்கில் போகிட்டே இருந்துச்சு. சரி எப்படியாவது காலை மட்டமாவது நினச்சிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போயிருந்தோம். ஒரு வழியாக வந்து அலை எங்கள் காலில் அடிச்சது. அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பசங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்திருந்தாங்க. இன்னையோட டே ரொம்பவே ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.